அதுல சொல்லப்படுகிறது, பூமி உள்ள நாளளவு, இந்த உலகம் இருக்கிற நாள் வரைக்கும் இந்த உலகம் அக்கினிக்கு இரையா வைக்கப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுது. இந்த உலகம் இன்னும் பாவத்துக்கு உட்பட்டு இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களா இருக்கிறாங்க, பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஆனா நானும் நீங்களும் கர்த்தராலே மீட்கப்பட்ட ஜனமா இருக்கிறோம், கிருபையினாலே மீட்கப்பட்ட ஜனமா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு சபையில் இருக்கிற இந்த நாங்க அறிந்து கொள்ளணும், நாங்களும் உலகத்துக்கு ஏன் ஒத்தவேசம் தரிக்க கூடாது ரோமர் 12:1-2 சொல்லுதுண்டா, நாங்க தேவனால மீட்கப்பட்டவர்களா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனால மீட்கப்பட்டவர்களா இருக்கிறோம். ஏன் நாங்க ஆண்டவருக்கு கொடுக்கணும் என்றா, அவர் எங்களை மீட்டெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நானும் நீங்கள் கொடுக்கிறதுனால ஆண்டவர் மீட்டெடுக்கல, நானும் நீங்களும் ஏதாவது ஒன்று நாங்க அவருக்காக செய்கிறதுனால அவர் நம்மளை மீட்டெடுக்கல. நம்ம இந்த உலகத்துல தாயின் கருவில தோன்றும் முன்னமே அவர் நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு அவர் சித்தமுள்ளவராக இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னும் தெளிவா சொல்ல போனா, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னுக்கே நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆயத்தப்படுத்தி வைத்துட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?